உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, என்னதானா நீ இன்னும் தூங்கலையா? நீயும் இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா? சொல்லு, எதுக்காக என்ன கூப்பிட்ட? அது காதல பத்தி என்ன நினைக்கிற? உனக்கு என்ன திடீர்னு அதுல சந்தேகம்? உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சும்மா சொல்லு. அப்போ உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அது என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல இல்ல, நீ அமெரிக்காவிலயும் இருந்திருக்க, இங்கேயும் இருக்க. நீ சொன்னா கொஞ்சம் வேலிடா இருக்கும். நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் தான் காதல். மிஸ்ஸிங்கா? எனக்கு ஒன்னும் புரியலையே மாயா. ஒருத்தர் நம்ம பின்னாடி சுத்துறப்போ இல்ல நம்மளோட இருக்கிறப்போ அவங்களோட அருமை தெரியாம நம்ம சுதந்திரம், நம்ம சந்தோஷம், நம்ம ஐடியாலஜின்னு பிலாசபிலாம் பேசுவோம். ஆனா அதே அவங்க நம்ம பின்னாடி சுத்துறத விட்டாலோ நம்மள அவாய்ட் பண்ணாலோ நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாரு, அதுதான் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் தான் காதல்னு நினைக்கிறேன். அப்போ மிஸ் பண்ணாதான் லவ் வருமா? மிஸ் பண்றப்போதான் லவ் ஃபீல் ஆகும்னு சொல்றேன். நம்ம லவ் உண்மையா இருந்தா நம்ம ஏன் அவங்கள மிஸ் பண்ண போறோம்? அவங்களே நம்மள அவாய்ட் பண்ணாலும் நாம அவங்க பின்னாடியே போறது தானே உண்மையான காதல். அது காதல் இருக்கிறவங்களுக்கு. நான் சொல்றது காதல் இல்லாதவங்களுக்கு. மிஸ் பண்றப்போதான் காதல் வரும்னு சொல்றியா? அப்போ அவங்களுக்கும் காதல் வந்துரும்ல. நம்ம கைய விட்டு போனதுக்கு அப்புறம் காதல் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன சொல்ற மாயா? நம்மள நேசிச்சவங்க நாம அவங்கள நேசிக்கலனாலும் நம்மள மறந்தெல்லாம் போயிட மாட்டாங்க. காதல் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது தானா. அது அவங்க சூழ்நிலை, விருப்பம், மனநிலை இத பொறுத்துதான் அமையும். நாம நேசிக்கிறவங்க நம்மள நேசிக்கலனாதான் பிரச்சனையே. அப்படி சொல்ல முடியாது. நீ இல்லாதப்போ உன்னோட அப்சன்ஸ ஏத்துக்க முடியாம அவங்க உன்னை நேசிக்க ஆரம்பிக்கலாம். சான்சஸ் அது. என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது உணர முடியாதது இல்லாதப்போ உணர முடியும்னா அது காதல் ஒண்ணுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.